டியூஸ்டே மார்னிங் எந்திரிச்சோடனே எப்பவும் போல் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான குட்டி ஸ்டோரி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நிஜத்தில் நடந்த ஒரு ஸ்டோரி தான் இது. ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு +2 முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரிலேஷன் அப்படிங்கிறதுனால மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் +2 போயிட்டு அவள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஒரு மாதிரி வந்து கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் +2 வந்து ப்ரைவேட்டாக எழுதி முடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி வந்து போட்டு 3 வருஷம் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியாரிட்டி கிடையாது இல்லைங்களா, அதனால காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அரசு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. அதனால எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. ரிலேஷன்ஸ் எல்லாம் அவளை ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. நீ எல்லாம் எங்கே பாஸ் பண்ண போகிற, ரெகுலராக போன 90% எடுத்த எங்கள் பாப்பாவே பாஸ் பண்ண முடியாமல் இருக்கா, உன்னாலலாம் முடியாது, இதெல்லாம் தூக்கி போட்டு வேலைன்னு தான் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவள் பாஸ் பண்ணாலா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன்.